வணக்கம். பாகுபலி மிகப்பெரிய மார்க்கெட்டிங் படத்திற்கு மிகப்பெரிய ஓப்பனிங் அதங்காட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு $1 million வந்து ப்ரீமியர் ஷோலேயே வந்து கலெக்ட் ஆகிருக்கு யூஎஸில். அங்கே டிக்கெட்டுக்கு அடிதுடி. அதே மாதிரி ஆந்திராலையும் பெரிய கியூ, ஒரு கிலோமீட்டருக்கு கியூலாம் ஹைதராபாத்தில் நின்று இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் நல்ல ஒரு ஓப்பனிங் கிட்டத்தட்ட 300+ ஸ்க்ரீன்ஸில். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஒரு தெளிவாக செய்யப்பட்ட ஒரு படம். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து கண்டென்ட் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நம்பி போனாங்க. ஏன்னா ராஜமௌலியோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறங்காட்டிக்கு அதுபோக மேக்கிங்கில் அவங்க காமிச்ச விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து படத்துக்கு க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. படம் உள்ளே போய் உட்கார்றப்போ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா அது இவங்க சொன்ன அளவுக்கு வந்து சிஜியில் பிரம்மாண்டம் இல்லையே. ஏன்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து சிஜியில் வந்து பிரம்மாண்டமாக பெருசாக காட்டுறது மட்டும் கிடையாது, ரியலாக காட்டுறதும் தான். பார்த்திங்கன்னா ஒரு அருவியை வந்து ஒரு சிஜி பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு மேபி மேக்ஸிமம் ஒரு 70% தான் அத்தன்டிசிட்டி இருக்குது. மிச்சம் 30% வந்து நல்லா தொக்கா தெரியுது அப்படியே தனியாக. ஓகே, இது செயற்கையான அருவி அப்படின்னு நல்லா தெரியுது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சிஜி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கிறங்காட்டிக்கு என்னென்னா அந்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய அந்த சிஜி அப்படிங்கிறது அதை வந்து நம்ம டவுன்கிரேட் பண்ணிடுது. இவங்க ஆக்டிங்கே வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த சிஜி காட்டிடுது. ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது ராஜமௌலியோட தப்பா இல்லை வந்து வேறு யார் தப்பா அப்படின்னு தெரில. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு சிஜி அப்படிங்கிறப்போ வந்து அதையெல்லாம் வந்து ஒரு நல்லபடியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி வந்து ஆர்ட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்கும், குகையை போய் அடைப்பாங்க. அது ஒரு பாறங்களை வச்சு அடைப்பாங்க, திருப்பி அந்த குகையை திறப்பாங்க. அந்த பாறங்கள்லாம் பார்த்திங்கன்னா செயற்கை பாறங்கள் அப்படின்னு நமக்கு டக்குன்னு பார்த்தாலே தெரியும். அந்த கல்லெல்லாம் நிஜமாகவே வச்சுருந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிவன் ஸ்டாச்சு வந்து பிரபாஸ் வந்து தூக்கிட்டு போவார். அந்த சிவன் ஸ்டாச்சுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற டக்குன்னு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு எடுக்கப்பட்ட படம்னா ஓகே, பட் அதை தாண்டி நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா அது நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண விதம் அப்படி. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. ஸோ அந்த மூடோடையே போய் உட்காந்து பார்க்குறப்போ வந்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக இல்லையே அப்படியே ஒரு சாதாரண ரசிகனுக்கு கூட வந்து டக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து மதன் கார்கே அவர்களுடைய வசனங்கள். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, ஏன்னா அந்த பீரியட் தமிழ் போகணும், அதை வந்து கரெக்டாகவும் இருக்கணும். அதுவும் அவங்க ரம்யா கிருஷ்ணன் பேசிக்கிற வசனங்கள்லாம் வந்து சும்மா தீக்கணல் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து மெயின் ஹீரோ அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க, ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அப்படியே அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படியே பெருமையாக இருக்குது. ஓகே எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்ட்டு. அவ்வளோ தூரமாக ஒரு கமாண்டிங் ரோலு, ஒரு நாட்டையே வந்து கட்டி காக்கிற மாதிரி ஒரு ரோலு. அதில் வந்து சும்மா அப்படியே அசால்ட்டாக அவங்க வந்து நின்றுட்டு அந்த பாகுபலி அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவங்க அந்த இருக்கிற அந்த தொனி, அந்த கமாண்ட், அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். சல்யூட் டு ரம்யா கிருஷ்ணன் மேடம். அதே மாதிரி சத்யராஜ் சாரோட நடிப்பு வந்து இந்த வயசில் அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் அப்படிங்கிறது சும்மா வால் சுற்றுறாரு, போய் ஃபைட்டுக்கு போகிறாரு, ஜம்ப் பண்ணி வந்து அடிக்கிறாரு, அப்படியே சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு முட்டியை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு போகிறாரு. இந்த வயசில் அவர் நடிப்புக்கு போடுகிற அந்த பேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன சின்ன வண்டு சிண்டுகள் நடிகர்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ தூரம் ஒரு சிறப்பான ஒரு டீப்பான ஒரு நடிப்பு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராகியாக போச்சு. அதுபோக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. அதுபோக இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷனே இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பிரபாஸ் போவார், தமன்னா வருவாங்க. பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பனிமலை மாதிரி உடஞ்சி கீழே வரும், ஒரு பாறையை பிப்பார், ஏதோ சும்மா போட்டு பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் போட்டு மாதிரி ஒரு பாறையை உடச்செடுப்பார், திடீர்னு போட்டு மாதிரி ஆயிரும், ஏறி உட்காருவாங்களாம், அப்படியே போட்டு போகுமா. அதனால் நம்புற மாதிரி இல்லை ராஜமௌலி சார். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம், ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ண நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி சொல்கிறப்போ தமன்னாவுடைய ஆக்டிங் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு லெட் டவுன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டில் பயங்கர டாப் நாச்சாக பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு நடிப்பில்லை அப்படிங்கிறது. அதுபோக வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மொத்த ப்ராஜெக்ட்லேயே வந்து கேரக்டர் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் தப்பு அப்படின்னா தமன்னாவோட கேரக்டர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய வீரமங்கை மாதிரி அவங்கள காட்டுறாங்க. அப்படி காட்டுறப்போ வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் இதெல்லாம் வந்து வெறும் கண்ணில் மூஞ்சியில் இல்லை பல்ல கடிக்கிறதுல மட்டும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அவங்களோட பாடி போஸ்டர் இதில் நிறைய விஷயத்தில் காட்டலாம். பட் அதெல்லாம் எதுவுமே காமிக்காமல் வெறும் மூஞ்சியில் மட்டும் காட்டும்போது வந்து அது ஒரு நடிப்பாக வந்து தெரிய மாட்டேது. அதே மாதிரி நடிச்சிருக்கிற எக்ஸ்ட்ராஸும் சரி. பார்த்திங்கன்னா ஒரு கோவைக்குள்ளே வந்து ஒரு பெரிய கும்பல் இருக்கும். அவங்க போய் அவங்க நாட்டு ராணியை வந்து மீட்கணும் அந்த மாதிரி சம்திங்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போய் காப்போம் அப்படிங்கிறப்போ வந்து ஏதோ நாடகத்தன்மையாக வந்து காப்போம் அப்படின்னு நான் பார்த்த ஒரு சைடில் ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தர் பல்ல ஒடுக்கிட்டே அப்படி நின்று இருந்தார். அதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் ஸ்கேல் அப்படிங்கிறப்போ வந்து நாம் கண்டிப்பாக அந்த ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சலும் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வரும்.
அது இல்லாமல் போனது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது சீரியஸாக. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் விட்டதை வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ராஜமௌலியோட விஷன் தான். எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலியோட விஷனுக்கு வந்து சிஜியும் மற்ற டிபார்ட்மெண்ட்களும் ஈடு கொடுத்துருந்தா இது வேறு லெவல் படம். அதை வந்து ஈடு கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அது எஸ்பெஷலாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த வர போர்க்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படி, ஏன்னா உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. யாருனாலையும் ஒரு இந்தியன் சினிமாவில் யாருனாலையும் வந்து இவ்வளோ ஒரு போர்க்காட்சிகளை வந்து எடுத்து அதை நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஒரு இதெல்லாம் ஒரு போர்வை மாதிரி ஒன்று பறக்கும். அந்த பறந்து போகிறப்பெல்லாம் வந்து அதுக்கு அந்த பில்டப் கொடுத்து அது வர்றப்பெல்லாம் வந்து வர கைதட்டல் அப்படிங்கிறது தான் வந்து ராஜமௌலியுடைய அந்த புத்தி கூர்மைக்கு சாட்சி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மொத்த ஒன்ஸ் அந்த ஃபைட்டு இந்த போர் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வந்து படம் சூடு பிடிச்சிருது. இந்த விட்ட அந்த 40% அந்த ஃபஸ்ட்டு விட்டதை வந்து அப்படியே வந்து அந்த 60%ல் வந்து ராஜமௌலி வந்து ஈஸியாக காம்பன்சேட் பண்ணி படம் எப்போ முடியுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து டக்குன்னு பண்ணிடுறாரு. பிரபாஸ் அண்ட் ராணா டகுபாட்டி சாரி தப்பாக ஸ்பெல் பண்ணியிருந்தான். ஒரு மிகப்பெரிய அசெட் அவங்க 2 பேரும் வந்து இந்தியன் சினிமாவுக்கு. பிரபாஸ் வந்து என்ன ஒரு சார்மிங்கான ஒரு கேரக்டருங்க. ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனை போய் வந்து தாக்குவார். அப்போ அவர் பேசிட்டு அந்த டயலாக் பேசிட்டு, டயலாக் மட்டும் கிடையாது, அந்த டயலாகை பேசிட்டு அவர் மூஞ்சிலே வந்து தெரியும் அந்த நான் தான் போய் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த மூஞ்சிலே அப்படி சொல்லிவிட்டு அப்படி ஏறி அந்த குதிரை மேலே உட்கார்றப்போ இங்கே விசில் பறக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர். அதே மாதிரி நிச்சயம் ஒரு அரசன் அப்படின்னா இப்படி தான் இருப்பான், இப்படி தான் நீ அந்த காலத்தில் இருந்திருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை நினைக்க வைக்கிற அளவுக்கு பண்ண ராஜமௌலியுடைய கேரக்டர் செலெக்ஷன் அது வந்து மிகப்பெரிய பாராட்டு பண்ணணும். அதே மாதிரி தான் ராணாவுடைய அந்த மஸ்குலர் லுக்கும் சரி, அவருடைய ஆக்டிங் திறமைகளும் சரி மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அப்படிங்கிறது கீரவானுடைய பிஜிஎம் அவர் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடலாம். மேபி பயங்கரமாக வந்து நம்ம ஹேண்ட் ஜிம்மர் மாதிரி பயங்கரமாக இல்லைனாலும் இந்த படத்திற்கு தேவையான எங்கெங்கெல்லாம் இந்த ஹைப் தேவைப்படுதோ அதுக்கு வந்து பின்னாடி முதுகெலும்பாக இருந்து கீரவானுடைய மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து வேறு லெவலில் கொண்டு போகுது. ஆனால் கீரவாணி அதே சமயம்னா தப்பு பண்ணியிருக்காங்கன்னா பாடல்கள் தான். பாடல்கள் வந்து எதுவுமே ஒட்டலை, ஏதோ சும்மா வந்து ஒரு பாஸ் மாதிரி தான். எல்லோரும் எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க பாத்ரூமுக்கு. ஸோ அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை பாடல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணி மேபி என்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி கே செந்தில்குமார் அப்படின்னு பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒர்க்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அவருக்கு வந்து போகணும். ஏன்னா இந்த மாதிரி எப்போ கவர் பண்ணணும், எதை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளேயே வந்து மண்டை வெடிச்சு போயிடும். அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தன் தோல் மேலே வந்து ஏந்திக்கிட்டு அதை வந்து இவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற செந்தில்குமாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். பீட்டர் ஹேன் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவருக்கு வந்து இந்த படத்திற்காண்டி நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்சியராக வேண்டிக்கிறேன். நம்ம ஊருக்காரர், இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவர், அவர் போயிட்டு வந்து இவ்வளோ ஒரு ஸ்டண்ட்ஸை வந்து இவ்வளோ ஒரு நேச்சுரலாக இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேல் இருக்கிறத வந்து எந்த ஒரு பிசகும் இல்லாமல் 100% வந்து அந்த வெளியில் கொண்டு வந்திருக்கிற பீட்டர் ஹேனுக்கு வந்து எவ்வளோ பாராட்டுகளுக்கும் தகும். கண்டிப்பாக இதற்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்குவார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. வாங்கணும். ஏன்னா இதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்டண்ட் கொரியோகிராஃபி யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில்ங்க படம் எப்படி இருக்குது ஏங்க, இது வந்து அதெல்லாம் விடுங்க, 120 ரூபா கொடுத்து போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குங்க. இல்லை ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரியாக தான் போகுது. ஆனால் படம் முடிஞ்சு நீங்கள் வெளில வர்றப்போ ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ராப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு ஜாலியாக வெளில வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. எல்லாருடைய ஆக்டிங்கும் சேர்ந்து, நாசர் சார் இருக்கார், இன்னும் நிறைய பேர், ரோஹிணி மேடம், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சேர்ந்து அந்த சிஜி இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் தாண்டி, அந்த செட்டுகளில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் தாண்டி ஒரு படமாக வந்து இவங்க எல்லாரும் வந்து தோள் கொடுத்து வந்து அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திடுறாங்க. எனக்கு தெரிந்து வந்து இதுவும் வந்து ஒரு வெற்றிகரமான படமாக அமையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கவே போகிறதில்ல. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 4 தரலாம். ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க் அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் இப்படி ஒரு படத்தை உலகம் பூரா வந்து சிறப்பாக கொண்டு போயிருக்கிறதுங்காட்டிக்கும், அதுவும் போக அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த படம் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலும் இதுக்கு வந்து 5க்கு 4 தர்றேன். போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு வந்து கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.